ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சு எம்பிட்டோ வேறு சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. திக்குவாயனுக்கு திருநாவுக்கரசன் கூட பேர் இருக்கு பல இடங்களில். அதனால் பேர் வைப்பதன் வழியாக எல்லாம் ஒன்று நடந்து விடும் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அதிகாரத்துக்கு எதிராக எவ்வளவு போர் செய்கிறீர்கள், மக்களினுடைய நம்பிக்கையை எவ்வளவு பெறுகிறீர்கள், எதை வைத்துதான் நீங்கள் வெற்றி பெற முடியுமே தவிர பந்தக்கால் நடுறேன், அதிகாலையில் சுப பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு என்று சொன்னால் அன்னைக்கே ஐயருக்கு சம்பளம் கிடைக்கும். எப்படி தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்பு சொந்த வேலைகளை பூரா விட்டுட்டு மாநாட்டுக்கு எப்படி கூடுவார்? சரி, இது பரவாயில்ல. தென் மாவட்டங்கள்ல தேவர் குரு பூஜை இருக்கு. அதே நாட்களுக்கு 2 தினம் கழிச்சு தேவர் குரு பூஜை மட்டும் கிடையாது, 27ஆம் தேதி மருதுவாண்டியர் குரு பூஜை இருக்கு. தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவன் பூராமே மருதுபாண்டியர் குரு பூஜை, தேவர் குரு பூஜைக்கு பூரா ஆயிரக்கணக்கான வாகனங்கள்ல அணிவகுப்பான். என்ன செய்வ? புஷியானந்தவனால கான்டாக்ட் பண்ண முடியுமா? போன் நம்பர் கொடுப்பாங்களா? கொடுத்தா எடுப்பாங்களா? இதெல்லாம் கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப ஏற்கனவே தற்குறியா தருதலையா அலைஞ்சிட்டு இருக்கிறவனை நடுத்தருவில் இழுத்து விட்டு போறதுல என்னடா உங்களுக்குலாம் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்பது சாமி கும்பிடுறதா கும்பிடலையாங்கிறதே அல்ல, வேலை கிடைக்குமா கிடைக்காதோ, பூவாவுக்கு வழி இருக்கா இல்லையாங்கிறத நாட்டோட பிரச்சனை. அதை பத்தி பேசுறதுக்கு தான் மாநாடு வேணும். பெரிய உதவகரையா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலையை விட்டுட்டு வாயான்னு ஒருத்தர் சொல்றான்னா என்ன நான் கேட்கிறேன், நீ இப்படி இந்த ஒரு வார்த்தையை சொன்னதற்கு நீ பொது வாழ்க்கையில் இருக்க உங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறேன். எப்படி அப்ப உங்களோட வாழ்க்கை சேஃப்டியா இருக்கு. நீங்க 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க, திரிசா கூட நடிக்கிறதா, பூஜா ஹெக்டே கூட நடிக்கிறதா, ஹெச் வினோதோட நடிக்கிறதான்னு உங்க வாழ்க்கை சொகுசா இருக்கு. சாமானியர்கள் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய பந்தக்கால் நடும் விழா கோலாகலமாக வி சாலையில் வச்சுட்டாங்க. அதாவது விக்கிரவாண்டி சாலை, அது ஆல்மோஸ்ட் வெற்றி சாலைன்ற மாதிரிலாம் விஜய் ஒரு அறிக்கைலாம் கொடுத்துருக்காரு. ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. இந்த ஆரம்பம் எப்படி இருக்குது? விக்கிரவாண்டி, விழுப்புரம், வீச்சாலை, வெற்றி கழகம், விஜய் இப்படி எல்லாமே வீல வர்றதுனால வீணா போக மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வெற்றின்னு ஒருத்தனுக்கு பேர் வைக்கிறதுனாலேயே அவன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் பெறுவான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சு எம்பிட்டோ வேறு சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. திக்குவாயனுக்கு திருநாவுக்கரசன் கூட பேர் இருக்குது பல இடங்களில். அதனால் பேர் வைப்பதன் வழியாக எல்லாம் ஒன்று நடந்து விடும் என்பது ஒரு மூட நம்பிக்கை. முதல்ல உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது, எதை நோக்கி மக்களின் பயணம் இருக்கிறது, உங்களுடைய பாப்புலாரிட்டியை மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறீர்கள், அதிகாரத்துக்கு எதிராக எவ்வளவு போர் செய்கிறீர்கள், மக்களினுடைய நம்பிக்கையை எவ்வளவு பெறுகிறீர்கள், எதை வைத்துதான் நீங்கள் வெற்றி பெற முடியுமே தவிர பந்தக்கால் நடுறேன், அதிகாலையில் சுப பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு என்று சொன்னால் அன்னைக்கே ஐயருக்கு சம்பளம் கிடைக்கும், ஓதுவாருக்கு பணம் கிடைக்கும், அவ்வளோதானே தவிர உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் ஒன்றும் கிடைக்காது. இது எதை நோக்கிய பயணம் என்றால் வெகுஜன மக்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய, தன்னுடைய பக்கம் திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் நாடகம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் இது போன்ற பக்திக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அல்லது பக்தியின் பெயரால் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கும் கொடுத்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யக்கூடிய மாநாட்டு தேதி என்பது பெரும்பான்மை மக்களுக்கு தீபாவளி கொண்டாடுவதற்கு எதிராக இருக்கிறது. தீபாவளிக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு மாநாடு கொடுக்குறாரு. அதுவே ஒரு பெரிய தீபாவளி நினச்சிட்டாரோ? தன்னுடைய மாநாடையே ஒரு தீபாவளியாக கருதுகிறார் விஜய். தீபாவளிக்கு 3 நாட்களுக்கு முன்பு என்றால் சாதாரண தொழிலாளர்களாக இருக்கிறவன், மிடில் கிளாஸாக இருக்கிறவன், பிள்ளைக்கு புது துணி வாங்கணுமா, பட்டாசு வாங்கணுமா, வீட்டுக்கு ஏதாவது செஞ்சோமா, சொந்தக்காரனுக்கு ஏதாவது செய்யணுமே, ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவனாக இருந்தால் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கணுமே, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணுமே, அல்லது தொழிலாளியாக இருந்தால் இந்த நமக்கு வருகிற வருமானத்திலே இந்த பண்டிகையை கொண்டாடி விட முடியுமா என்பதற்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பணம் தேடிக்கிட்டு இருப்பான். சில பேர் கடன் வாங்க அலைவான், சில பேர் காசு கொடுக்க முடியாமல், சம்பளம் கொடுக்க முடியாமல் பாதி முதலாளியாக வெற்றி பெறாத நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பான்.
இப்படி அதையவே பைத்தியம் பிடிச்சி அலை வாங்கிய பண்டிகை காலங்களில் எல்லாருக்குமே தெரியும். பண்டிகை என்பது நடுத்தர வர்க்கத்தின் மீது ஏவப்படக்கூடிய வேட்டை நாய். அது யாரையும் எப்படி கடிச்சு குதறும்னே சொல்ல முடியாது. 50 பேரும் பைத்தியம் முடிச்சு அலையும் வாங்க காசு பணத்துக்கு. 3 நாளைக்கு முன்னாடி எப்படி இருப்போம்? முன்னாடிலாம் வந்து இப்போலாம் ரெடிமேட் அதிகமாகிருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரெடிமேட் அதிகமாக இல்லாத காலத்தில் டெய்லர் கடையில் போய் நீ உட்காந்துருப்பாங்க, தச்சு கொடுத்துறியா அப்படிமா, விடிய விடிய உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பாங்க தீபாவளிக்கு முதல் நாள். அப்படியெல்லாம் உண்டு ஒரு காலத்தில். நீங்கள் எவ்வளவு வாழ்க்கை நவீனமாக ஆனாலும் இன்றைக்கி பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறவனுக்கும் இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வீட்டு லோன் இருக்குது, என்னென்னமோ அல்லல் பட்டு தான் எல்லாரும் தெரியிறான். எப்படி வந்து தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்பு சொந்த வேலைகளை பூரா விட்டுட்டு மாநாட்டுக்கு வந்து எப்படி கூடுவார்கள்? சரி, இது பரவாயில்ல. தென் மாவட்டங்களில் தேவர் குரு பூஜை இருக்குது. அதே நாட்களுக்கு 2 தினம் கழித்து தேவர் குரு பூஜை மட்டும் கிடையாது, 27ஆம் தேதி மருதுவாண்டியர் குரு பூஜை இருக்குது. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவன் பூராமே மருதுபாண்டியர் குரு பூஜை, தேவர் குரு பூஜைக்கு பூரா வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் அணிவகுப்பான். அங்கே போகிறவனுக்கு இது இடைஞ்சலாக இருக்குமா இருக்காதா? இப்போ எந்த காலகட்டத்தில் இப்போ வானிலை அறிக்கையில் சொல்கிறேன் இந்த மாதம் 2 வாரங்களுக்கு கனமழை இருக்குங்கிறேன். அப்போ அவன் பண்டிகை கொண்டாடுவானா? நீ மாநாட்டு பந்தலில் வந்து கனமழையில் நனைய போகிறானா? இல்லை தேவர் குரு பூஜைக்கும் அதுக்கு இதுக்கும் வாகனம் எடுக்கிறவன் பூரா உரிய நேரத்தில் வந்து எல்லா வாகனமும் கிடைக்குமா? நீங்கள் முகூர்த்த நாள்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். காலண்டரில் மாதத்துக்கு 30 நாள் இருக்குது. ஒரே ஒரு நாள் முகூர்த்த நாள்னு போட்டுருவேன். அன்னைக்கு ரயிலில் டிக்கெட் கிடைக்காது. பஸ்ஸுக்காரன் 800 ரூபா டிக்கெட்டை 1800 ரூபாய்க்கு விற்பேன், அல்லது 3000 ரூபாய்க்கு விற்பேன் தனியார் பேருந்தில். கவர்மெண்ட்டு பஸ்ஸு பூரா ஃபுல்லாகிடும். எப்படி பேர் பஸ் ஸ்டாண்டாக ஓடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பஸ்ஸுக்கு 200 பேர் பந்தய மாதிரி கட்டி ஓடுவாங்க. எதுக்கு? ஒரு நாளை நல்ல நாள்னு சொன்னதுனால மிச்ச நாள்லாம் கல்யாண மண்டபம் கல்யாணம் தான் கிடக்கு. இவன் ஒரு கருத்தை திணிச்சிட்டான், இதுதான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டான். நல்ல நேரம்ங்கிற பேரில் என்ன பண்ணுறான்? காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து 5:30 மணிக்கு தாலியை கட்டிடுற, 6 மணிக்குங்கிறேன். 7 மணிக்கு டிஃபன் போடுறேன், 7 மணிக்கு எப்படி சாப்பிடுவேன்? 7 மணிக்கு காஃபி குடிக்கிற டைமில் பல பேருக்கு. இதனால் ஏதாவது ஒன்றை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. இதையெல்லாம் நம்புகிற இடத்துல தான் விஜய் இருக்கிறாரே தவிர பகுத்தறிவோடு சிந்தித்து மக்களுக்கு எது நன்மை எது தீமை என்ன செய்யலாம் என்கிற அறிவார்ந்த ஆலோசகர்கள் அவர்களோட இருக்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. புஷி ஆனந்த்னு ஒரு பேரறிஞர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஏன் வந்து நீ வேலைக்கு போகிற இடத்துல வந்து லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்காத, அப்படி ஒரு வேலையே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. அதுக்கு முடிஞ்சு அப்படின்னு மியூசிக் பண்ணணும்னு தோணுது சார். அவர் சொல்லி ஒரே 4 வேலையை விட்டுட்டு வந்துட்டான்னா கோத்துக்கு நாயா திரிவானே, அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்குமே. புஷி ஆனந்துக்கு வந்து விஜய் சம்பளம் கொடுக்குறாரு. விஜய்க்கு வந்து நம்ம தேட்டரில் கொண்டு போய் கொடுக்குற பணத்தை வச்சு ஓடிடிக்காரன் கொடுக்குற பணம், சேட்டலைட்டுக்காரன் கொடுக்குற பணம், எல்லா பணமும் சேர்த்து 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதில் ஏதாவது கொஞ்சம் பகுதியை கொடுக்க போகிறாங்களா? இல்லை ஊருக்கு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்கிறாரு, அதுலேருந்து வாடகையிலேருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிறாங்களா? அவனுடைய வாழ்வாதாரம் என்னாகுங்கிற குறைந்தபட்ச அறிவு வேணாமா? உனக்கு வந்து லீவு கிடைக்கலனா, போனஸ் கிடைக்கலனா, நான் மாநாட்டுக்கு தான் போவேன். நீ மாநாட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடுவேன். மிச்ச நாள் என்ன செய்வேன்? புஷி ஆனந்த் உன்னால் கான்டாக்ட் பண்ண முடியுமா? ஃபோன் நம்பர் கொடுப்பாங்களா? கொடுத்தா எடுப்பாங்களா? இதெல்லாம் கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ ஏற்கனவே தருதலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவனை வந்து நடுத்தருவில் இழுத்து விட்டு போகிறதுல என்னடா உங்களுக்குலாம் வந்து நான் இது சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து குடும்ப பொறுப்பு இல்லாமல், சமூக பொறுப்பு இல்லாமல், ஒரு தாந்தோன்றித்தனமாக ஒரு கூட்டத்தை கூட்டம்னு நினைக்கிறாங்களே, இது என்ன வகையான நியாயம் நான் கேட்குறேன். விஜய்க்கு வந்து ஒரு தெளிந்த அரசியல் பாதையே இல்லை. திடீர்னு வந்து பெரியார் திரளுக்கு போகிறாரு. உடனே புலங்காயுதம் அடைஞ்சு பல பேர் சொல்லிட்டான் பெரியார் பாதையில் போயிட்டார் விஜய் அப்படின்னு பாஜக காரன் திட்டுறான். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சாய்பாபா கோயிலுக்கு அது இப்போ முடிச்சுட்டு இப்போ பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு இவருக்கு என்று என்ன பார்வை இருக்கிறது? இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்பது மதம் அல்ல. இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்பது சாமி கும்பிட்றதா கும்பிடலையாங்கிறதே அல்ல. வேலை கிடைக்குமா கிடைக்காதோ, பூவாவுக்கு வழி இருக்கா இல்லையாங்கிறத நாட்டோட பிரச்சனை. அதை பற்றி பேசுறதுக்கு தான் மாநாடு வேணும். அதை தான் விட்டுட்டு தானே வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதை பற்றி பேசுவாங்களோ விட்டுட்டு வந்ததுனால? விட்டுட்டு வந்தவங்களுக்கு பூரா வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மாதிரி ஏதாவது கட்டி வைங்கலாம், எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க போகிறாங்களா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அரசாங்கத்தினாலேயே அத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியல. 84% இளைஞர்கள் இந்தியாவில் வேலையற்றவர்களாக இருக்கான். 45 கோடி பேருக்கு வேலை கிடையாது. வேலை கிடையாதுன்னா அவனுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடையாது, சோறு கிடையாது. சோறு கிடையாதுன்னா அவனுக்கு உத்தியோகம் கிடையாது. உத்தியோகம் கிடையாதுன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகாது. அவன் பூமிக்கு பாரமாக இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் குடும்ப பாரமாக.
உதவாக்கரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் உருவாச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு நதிக்கரையில் வந்து நீங்கள் நீச்சல் அடிக்கிறீங்க, திடீர்னு வெள்ளம் பெருகிருச்சு, தண்ணி உங்களை இழுத்துட்டு போயிடுச்சு. நீங்கள் நீந்தி கையை காலை ஆட்டி கரைக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. கரை உங்களை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. கரை ஏறிட்டா நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. கரை உங்களை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. ஒருத்தன் எவ்வளவு தான் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாலும் கரை கம்முன்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் உதவா கரை. சில பேர் நம்ம கூடவே இருப்பேன், நம்ம துன்பப்படும் போது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கல் மாதிரியே சில பேர் இருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், கடனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம், கண்டும் காணாமல் இருப்பாங்க சில பேர். உதவாக்கரைன்னு அங்கேருந்து தான் உருவாச்சு. சரி, இப்போ நீங்கள் யாரை உதவாக்கரைன்னு சொல்கிறீங்க? விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் சொல்கிறேன், வேற யாரை சொல்கிறேன்? இல்லை, இப்போ இவர் புஷி ஆனந்த் பற்றி பேசிகிட்டு இருந்தோமே. புஷி ஆனந்த் தான் பெரிய உதவாக்கரையாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலையை விட்டுட்டு வாயான்னு ஒருத்தர் சொல்கிறேன்னா என்ன நான் கேட்குறேன், நீ இப்படி இந்த ஒரு வார்த்தையை சொன்னதற்கு நீ வந்து பொது வாழ்க்கையில் இருக்க உங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறேன். எப்படி நீங்கள் அதை சொல்லலாம்? வேலையை விட்டுட்டு வான்னு ஒருத்தர் சொல்லலாம். வேலையை விட்டுட்டு வான்னா அது என்ன அர்த்தம்? குடும்ப நெருக்கடியாக நிற்க மாட்டேங்காதா? அவர் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் சார். நம்ம பாட்டு அதற்கான கண்ணியத்தோடு அவர் பேச வேண்டும் என்பதை தான் நானும் நினைக்கிறேன். புஷி ஆனந்த் என்கிற தனி மனிதனை தாக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் பொதுச் செயலாளர் என்றால் நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும், சமூக பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதற்குரிய கண்ணியத்தோடு நீங்கள் வந்து அணி திரட்டணும். சும்மா ஆளை திரட்டுறங்கிறதுக்கு பேர வேலையை விட்டுட்டு வந்துருன்னு பேசுறது என்ன வகையான நியாயம் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் வேலை வழங்குவீங்களா? வேலையை விட்டு வந்தா கட்சி பொறுப்பு கொடுப்பாங்களோ என்னமோ? கட்சி மாநாட்டுக்கு கை காசு செலவழிக்காமல் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவ காதல் படமாக நடித்து விஜய் கல்யாண மண்டபமாக தானே கட்டி வச்சிருக்கிறாரு. காதலர்கள் வந்து கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுவான், பெரியார் திடலில் போய் வந்து பதிவு திருமணம் பண்ணுவான். எப்படி வந்து அப்போ இவன் உங்களோட வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கு. நீங்கள் 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க, திரிசா கூட நடிக்கிறதா, பூஜா ஹெக்டே கூட நடிக்கிறதா, ஹெச் வினோத்தோட நடிக்கிறதான்னு உங்கள் வாழ்க்கை சொகுசாக இருக்கு. சாமானியர்கள் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? உங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள், உறுப்பினர்களாக இருப்பவருடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருக்கிறது? முதல்ல அவர்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திட முடியுமா? அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உங்களால் உயர்த்தி தர முடியுமா? அவர்கள் வாழ்க்கைக்கு ஜீவாதாரத்திற்கு உத்தரவாதம் தர முடியுமா? இதெல்லாம் தர முடியாமல் எப்படி வேலையை விட்டுட்டு வாங்கன்னு நீங்கள் பேசுவீங்க? அதனால் விஜய் வந்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் வந்து காற்றில் பட்டம் ஆடுவதை போல இஷ்டத்துக்கு ஆடுறாரு. சார், ஆனால் வந்துட்டு இப்போ அவர் அந்த அறிக்கையில் பார்க்கும்போது வந்துட்டு யாரோ வந்துட்டு அவர்கிட்ட போய் ஆள் மனசுலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க போல, உங்களால் முடியாது, நீங்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த லெட்டர் பேட் கட்சி இப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருப்பாங்களோ இல்லை கேட்டிருப்பாரோ என்னமோ தெரியல. ரொம்ப காட்டமாக இருந்தது இல்லை சார்? நம்ம என்ன பண்ணுன்றதை காட்டுவோம், நம்ம வந்து செய்வோங்கிற மாதிரி அவர் தொண்டர்களை, அதாவது ரசிகர்களை வந்துட்டு அப்படியே திரளாக வர சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு இது வரைக்கும் விஜய் கொடுத்த அறிக்கையில் கொஞ்சம் மனசு வந்துட்டு கொஞ்சம் காட்டமாக மனுஷன் பேசின மாதிரி இருந்துச்சு இந்த அறிக்கையில். ஏன் இந்த மாற்றம்? பேசியிருக்கிறாரு. மக்களை வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து நம்ம யாரும் நிரூபித்து காட்டிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவ்வளோ வேகமாக உசுப்பேற்றிட்டு என்னடா செய்ய போகிறாருன்னு பார்த்தா, மக்களுக்கான போராட்டத்துக்கு வர போகிறாரா, மக்கள் பணி செய்ய போகிறாரா, மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரா, நகர்ப்புறந்தோறும் வரப்போகிறாரா, கிளைக்கழகம் சார்ந்தவர்களை சந்திக்க போகிறாரான்னு பார்த்தா இது எதுவுமே செய்யாமல் 69வது படத்துக்கு நான் அப்டேட் வெளியிடுறேங்கிறாரு. இவரை நம்பி இவங்க எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியலையே. இப்படித்தானே ரஜினிகாந்த் உசுப்பேத்தி பூரா பேலையும் தெருவில் விட்டு பூரா மண்ணை வந்து தோரணம் கட்டுறது, பேனர் கட்டுறது அப்படின்னு பண்ணி அவர் மார்க்கெட்டு மேலே போய்கிட்டே இருந்துச்சு. இவன் வாழ்க்கை தரம் கீழே போய்கிட்டே இருந்துச்சா இல்லையா? ஆனால் சார், இதில் ரஜினியும் விஜயும் ஒப்பிட முடியாதுல்ல. அவர் வரேன்னு சொல்லிட்டு வரல, இவர் தான் வந்துட்டாரு. இந்த 27 மாநாடே வரப்போதே. மாநாடு வருதுன்னு சொல்கிறாரு. கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிற நாளில் தன்னுடைய நிர்வாகிகள் மட்டுமே கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் அவர் என்ன செஞ்சார்? விஜய் சுற்றி பவுன்சர்களை வைத்துக்கொண்டு விஜய் பக்கம் யாரும் நெருங்கி விடாமல் பார்த்து கொண்டாரா இல்லையா? அப்போ பவுன்சர்னால் என்ன? உங்களுக்கு மெய்காப்பாளர்களா அல்லது உங்களுக்கு அடியாட்களா? ஏதோ ஒன்று உடல் ரீதியாக பலம் படைத்தவர்களை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எதிரிகளை சந்திப்பதற்காக போகிறீங்க. உங்கள் கட்சி நிர்வாகி உங்களை நேசிக்கிறவனோடு உரையாடுவதற்கு எதுக்கு பவுன்சரு? அப்போ நீங்கள் அணுக முடியாத மனிதராக இருக்கீங்க. அப்ரோச் பண்ணவே உங்களால் முடியாது. சார், அறிக்கையில் சொல்கிறாரு சார், நான் உங்களை வந்து சந்திக்க போகிறேன், மனசு இப்போதுலேருந்தே படப்படப்படன்னு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, உங்களை தான் வந்து பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. சினிமா டைலாக்லாம் நல்லா தாங்க இருக்குது, நடைமுறை இருக்கா அதே கேள்வி. இப்போ நான் உலகநாயகன் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி நம்பரு பல பேருக்கு கட்சி நிர்வாகிகள்கிட்ட கிடையாது. அவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் அதெல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாதுங்கிறான். அப்போ அவர் சினிமா நடிகராகத்தான் இருந்திருக்கிறார். சாமானியர்களுக்கும் அவர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் அவருக்குமான உறவுன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா கட்சி பலப்பட்டிருக்கோம். அதை செய்யாமல் சினிமா நடிகராக இப்போ விஜய் வந்து சினிமாவில் நடிக்கிறார், படங்களில்
கேரவனில் போய் அப்படி பத்திரமா இருப்பார். அவருக்கு ஷார்ட் ரெடின்னு சொல்லும்போது அப்படி கூட கூட்டு போவாங்க. ஒருத்தருக்கு கொடை பிடிப்பார். சார் அவரே கொடை பிடிக்கிறாருங்களா ஃபேன் சொல்கிறாங்க சார். ஆமாங்க, அது வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவரே கொடை பிடிப்பார், மிச்ச நேரம் உதவியாளர் பிடிப்பார். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அவர் திரும்ப ஷார்ட் முடிஞ்சோன்னா நேராக கேரவனுக்கு போயிடுவார். அங்கே இருக்கிற சினிமா தொழிலாளர்களோட அவர் உரையாடியது கிடையாது, அவர்களோடு பழகியது கிடையாது, அவர்களோடு சேர்ந்து உணவு சாப்பிட்டது கிடையாது. விஜயகாந்த் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 450க்கும் மேற்பட்ட புதிய கலைஞர்களை, திரைப்பட இயக்குநர்களை, புதிய புதுமுக இயக்குநர்களை, ஒளிப்பதிவாளர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்தினார். எல்லா பிரச்சனைக்கும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செஞ்சார். நற்பணி மன்றத்தில் இருக்கிற அத்தனை பேரோடையும் உரையாடினார். அதனால தான் அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்துச்சு. இவர் எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருக்கிறாரு, கருத்து சொல்வதற்கு ரொம்ப பதுங்கி இருக்கிறாரு, மதில் மேல் பூனையாகவே இருக்கிறாரு. அவர் என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்பதை ரொம்ப நெருக்கடி வந்தால் மட்டும்தான் சொல்கிறார். நார்மலாக சொல்கிறாரா? சொல்ல மாட்டேங்கிறார். இப்படி பூடகமாகவே இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. 1 வருஷம் சினிமா நடிக்க போயிடுவார். கடைசி 6 மாதத்தில் பரீட்சைக்கு முதலாக படிப்பாங்க சில ஸ்டூடெண்ட், பார்த்துருக்கீங்களா? பரீட்சை காலத்துக்கு முன்னாடியே உட்காந்து மனப்பாடம் பண்ணுவாங்க. அது மாதிரி அரசியல் குறைப்பார். ஆனால் அப்படி பாஸ் பண்ண ஆட்களும் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ஏதாவது பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. 4-5 தொகுதிக்கு முயற்சி பண்ணலாம், 10% ஓட்டுக்கு முயற்சி பண்ணலாம். ஏடிஎம்கேயும் திமுகவும் இந்த 2 கட்சிகளை வெல்வதற்காக தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. 3வது திமுக அதிமுக அல்லாத 3வது பெரிய சக்தி நான் தான் அப்படின்னு ராமதாஸ் சொன்னார். பெரிய அளவில் எழுச்சியை வந்தார். வைகோ அப்படி தான் மதிமுகங்கிற கட்சியை தொடங்கினார். திமுக வேணாம் அதிமுக வேணாம் கட்சி தொடங்கினார். பெரிய அளவில் வர்றேன்னாரு, வர முடியல. விஜயகாந்த் ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்குனார், எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். எல்லாருமே 10% வாக்கு வங்கிக்கு கீழே தான் தொடர்ந்து இயங்கினாங்க. அப்படி தான் நாம் தமிழர் கட்சி வந்துச்சு. 14 வருஷமாக ரோட்டில் கத்திக்கிட்டே கிடக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு, அதிகாரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே அமையலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, கவுன்சிலர் இல்லை, நகராட்சி தலைவர் இல்லை, யாருமே இல்லை. சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிறத தவிர அந்த கட்சிக்கு எதிர்காலமும் இல்லை, நோக்கமும் இல்லை. இப்போ தான் 8.4 வர்றாரு. எல்லாம் 10% தாண்டாதவங்க. இவ்வளவு வீழ்ச்சி அடைந்த பின்னாடியும் அதிமுக 20% வாக்கு வங்கியில் இருக்கு. திமுக 30% வரைக்கும் உயர்ந்திருக்கிறது, 35% வரைக்கும் அதிமுக உயர்ந்திருக்கிறது. 30% வாக்குகளை பெறக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை அடைய முடியும். 10% இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? துணமாப்பிள்ளையாக தான் இருக்கலாம். துணமாப்பிள்ளை தாலி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இவர்கள் அதிகாரத்துக்கு ஒரு நாள் வர முடியாது. சார், இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, இந்த மற்ற கட்சிகள் மாதிரி நாம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் மற்ற தலைவர்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அவர் எந்த கட்சியும் குறிப்பிடல. பட் தமிழிசை அவர்கள் ஏன் திடீர்னு மற்ற கட்சிகள் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் கொந்தளிக்கிறாங்க? குறிப்பாக அவங்க இன்னொன்று கூட சொல்கிறாங்க, இது ஆல்மோஸ்ட் விஜயனுடைய கட்சி ஒரு மினி டிஎம்கே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அது இல்லை? மற்றும் பலர்னு ஒன்று உண்டு எப்போவுமே. இப்போ நீங்கள் நம்ம முன்னாடி நம்ம சபையில் இருக்கிறோம்னா எல்லார் பேரையும் வாசிச்சுட்டு இதற்காக வேண்டி மற்றும் பலரும் வேலை செஞ்சுருக்கிறேன். அந்த மற்றும் பலரில் தான் பாஜக இருக்குங்கிறத தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புக்கொண்டிருக்காங்க முதல்ல. அப்போ அவங்க கட்சிக்கு எதிராகவே பேசியிருக்காங்க. அப்போ ஆமாம், கட்சி அவங்களே சொன்னாங்களே, இந்த கட்சியில் ரவுடிகளை பூரா சேர்த்து வச்சுருக்கிறாங்க. போலீஸ்காரனால் தேட முடியாத குற்றவாளிகள் அத்தனை பேருமே கமலாலயத்தில் நிர்வாகிகள் பட்டியலில் பார்த்துட்டேன் நான் சொன்னாங்களே. அவங்க சமூக விரோதிகள்லாம் இருக்கிறாங்கன்னு உண்மையை பேசிடுவாங்க. என்ன இருந்தாலும் குமரி அனந்தனுக்கு மகள் இல்லவா? அதனால் அவங்களை அறியாமலே சில விஷயங்கள் அதாவது அவங்க எந்த அளவுக்கு விவரமாக இருக்கிறாங்கன்னா, இந்த மினி டிஎம்கேவா அதுதானா? இல்லை, ஏன் திமுக தான் வலிமையாக இருக்கு, என்ன எதுக்கு மினி டிஎம்கே? இல்லை, விஜயோட கட்சி கல்யாண மண்டபத்தில் தான் பெரிய ஹால் ஒன்று இருக்குது, மினி ஹால், பார்ட்டி ஹால் ஒன்று இருக்குமாங்க. ஏன்னா திமுக தான் பெருசாக இருக்கேன். ஏன் அது கட்டமைப்பு உள்ள வலிமையான அரசியல் கட்சியாக இருக்கிறது. அதுக்கே மினி டிஎம்கே எதுக்கு வரணும்? மினி டிஎம்கே தான் உதயநிதி வந்துட்டார்ல, நீ என்ன அங்கேயே இருக்கே மினிலாம்? இளைஞர்களுக்கான திமுக, இளைஞர் அணி திமுக ஒன்று இருக்குல்ல, என்ன மினி டிஎம்கேன்னா தனியாக கட்சி ஆரம்பிப்பாங்க? ஏற்கனவே இந்த விஜயதாரணின்னு ஒன்று பாஜகவில் அவுத்து விட்டு கொண்டு போய், காங்கிரஸ்லேருந்து அவுத்து விட்டு கொண்டு போய் பாஜகவில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் சேர்த்தாரு, கட்சி உருவாக்குறாரு விஜய். ராகுல் காந்தி அவர் கட்சியவே வளர்க்காமல் இருக்கிறாரு தமிழ்நாட்டில். விஜய் கட்சியை வளர்க்குறதுக்கு ஐடியா கொடுத்தாராம் அவர். எதையாவது போகிறவங்களும் அடிச்சு விட்றாங்க. உண்மையாக பொய்யாங்கிறது மக்களுக்கு தெரிய தேவையில்லை. அன்னைக்கு பொழுதுக்கு செய்தியானா போதுங்கிற நிலைமைக்கு பரபரப்பு அரசியலுக்கு ஆசைப்படுகிறார்கள். உண்மை வேற ஒன்றாக இருக்கிறது.